இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா வச்சு ஒரு பொங்கல் ரெசிபிங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் 6 ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா கொதித்து வெந்து வரணும். தேவையான அளவு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தில் கசடு இருக்குன்றனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா அது வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. ஸோ அந்த பாகு இப்போ ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது நான் சேமியாவை நல்லா வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருக வச்சிடாதீங்க. இப்போது சேமியாவை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. சேமியா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. ஏன் வடிகட்டுறோன்னா அதில் கசடு இருக்கும். ஸோ அதனால தான். இப்போது ஒரு கைப்பிடி அளவு ரவா எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நெய்யில் வறுத்து முந்திரி உலர் திராட்சை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.